நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லால் பம்கின் 123 சேனல் ஒன்ஸ் அகைன். இன்னைக்கு ஈவினிங் ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ண போறேன். அதுவும் இன்ஸ்டண்டா ஈஸியா பண்ற மாதிரி குயிக்கா முடிச்சிடலாம். குழந்தைகள் மாலையில ஸ்கூல்ல இருந்து வந்தாங்கன்னா ஏதாவது சாப்பிட வேணும்னா இதை வீட்லயே நம்ம ரெடி பண்ணி செய்யலாம். ரொம்ப சத்தானதா இருக்கும். வீட்டுல இருக்கிற குறைந்த பொருளை வச்சே பண்ண வேண்டியதுதான். குயிக் அண்ட் ஈஸியா பண்ணிடலாம். இதுக்கு தேவையானது என்னன்றத நான் சொல்றேன். இதை நான் சேமியாவை யூஸ் பண்ணி பண்ண போறோம். நம்ம எப்பயுமே யூஸ்வலா சேமியா வச்சு உப்புமா பண்ணுவோம், பாயசம் பண்ணுவோம், கிச்சடி பண்ணுவோம். ஆனா இந்த சேமியாவை யூஸ் பண்ணி இப்ப ஸ்நாக்ஸ் பண்ண போறேன். அதுதான் எப்படின்றத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒரு கப்பு சேமியா எடுத்து வச்சிருக்கேன். இது எந்த பிராண்டா இருந்தாலும் பரவாயில்ல. அதுல ஒரு கப்பு சேமியா எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட 1/4 கப்பு அரிசி மாவு, 1/4 கப்பு கார்ன்ஃபிளவர் சேர்த்திருக்கேன். அப்புறமா ஒரு 1/4 கப்பு வேர்க்கடலை, காரத்துக்கு தேவையான சில்லி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சால்ட்டு போடுவேன். அது எப்போ போடுவேன்றதை உங்களுக்கு சொல்றேன். எவ்வளோ வாங்க குயிக்கா 10 நிமிஷத்துல இந்த ஸ்நாக்ஸை ரெடி பண்ணலாம். நேர்களே இப்ப பாருங்க, நான் 1 கப்பு சேமியா எடுத்து வச்சிருக்கேன். இந்த சேமியாவுக்கு அதே அளவு கப்பால 2 கப்பு தண்ணி எடுத்துட்டு இருக்கேன். இந்த தண்ணிய இந்த வாணலில விடுறேன். கொஞ்சம் தண்ணி சூடாகட்டும். ஒரு 1/4 டீஸ்பூன் சால்ட் போடுறேன். அப்புறமா அதுக்கு தேவையான உப்பு கலந்துக்கலாம். முதல்ல இந்த வெந்நீர் இந்த தண்ணியில ஒரு 1/4 டீஸ்பூன் இதுல 1 ஸ்பூன் குக்கிங் ஆயில். எதுக்காக போடுறோம்னா இந்த சேமியா ஒட்டாம இருக்கும். இதுல 1 ஸ்பூன் குக்கிங் ஆயில் போடுறேன். இப்ப பாருங்க, லைட்டா தண்ணி கொதிக்கும் போது எடுத்து வச்சிருக்கிற இந்த சேமியாவை இதுல போடுறேன். இது ஒரு 2 நிமிஷம் வெந்தா போறோம். ரொம்ப வெந்துட வேண்டாம். ஒரு 2 மினிட்ஸ் டைம் கரெக்டா பாத்துக்கோங்க. லைட்டா பாயில் ஆன உடனே ரொம்ப வேகணும்ன்றது இல்ல. பாருங்க, 2 மினிட்ஸ் தான். இப்படி அழுத்தி பாத்துக்கலாம். ரொம்ப குழஞ்சிடாம பாத்துக்கோங்க. இப்ப இப்படி கிளறி விட்டு பாத்துக்கலாம். 1.5 நிமிஷம் ஆயிடுச்சு. போறோம். 1.25 நிமிஷம் ஆயிடுச்சு. கரெக்டா 2 நிமிஷம் ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன். இப்ப என்ன பண்ணணும்னா தண்ணி இல்லாம சுத்தமா வடிகட்டி இந்த சேமியாவை வெளியில எடுத்துடணும். வடிகட்டி எடுத்துட்டாச்சு. இப்போ இதை எடுத்துட்டதுல ஆர்டினரியா பச்சை தண்ணியும் அதுல விட்டு போட்டுருங்க. பச்சை தண்ணி அதுல விட்டுடலாம். சீக்கிரமா ஆறிடும். அதே சமயம் ஒட்டாம வரும் நமக்கு. இதை அப்படியே வடிய விட்டுருங்க. அடுத்த ப்ராசஸ் பண்ணணும். இந்த பக்குவம் எப்படி இருக்குன்னு பாத்துங்க. இருக்கு நெட்ல குழப்பம் அதுதான் இம்பார்ட்டன்ட். உப்புமாக்கு வேறாம ரொம்ப இது வேகணும்ன்றது இல்ல. அதனாலதான் 2 மினிட்ஸ். இப்ப நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்றேன்னா, இத ஒரு பவுல் எடுத்து அரிசி மாவையும் எடுத்து வச்சிருக்கிற இந்த கார்ன்ஃபிளவரையும் அதுல போடுறேன். நல்லா கலந்து வச்சுக்கோங்க. அரிசி மாவும் அந்த மாவும் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வேற என்ன சேர்க்க போறோம்? சேமியாவை போட போறோம். ஓ, இந்த வடிகட்டி வச்சிருந்த சேமியாவை போடணுமா? கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கலந்துடும். இப்போ நீங்க பாக்குறதுதான் இந்த வடிகட்டின வேக வைத்து வடிகட்டின சேமியா. ஆற வச்சாச்சு. இதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். இப்போ இதை செஞ்சு காட்டுறேன் பாருங்க. இந்த மாவுல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்குமா? நான் கொஞ்சமா ஒரு கைப்பிடி இப்படி எடுத்துக்கிறேன். எடுத்து இந்த மாவுல இப்படி போட்டு பிரட்டிடுறேன். காரம் எப்போ போட்டு போறோம்? வறுத்த பிறகுதான் காரம். இப்போ சேர்க்க புது மெத்தட். பிரட்டி தனியா எடுத்து வச்சுக்கணும். பிரட்டி தனியா எடுத்து வச்சுக்கணும். பட் இந்த மாவை சலிச்சா மாதிரி பண்ணணும். அப்பதான் அந்த எண்ணெயில இந்த மாவு கோத்துக்காது. பாருங்க, இது நல்லா பிரட்டி எடுத்துக்கோங்க.
இந்த மாவுக்கு உப்பு போட்டுக்கணுமா? இந்த மாவில் உப்பு போட வேண்டாம், அந்த இதில் போடும்போது போடுறோம். இந்த 1 கப்பே நல்லா காணும் உங்களுக்கு. இந்த டிஷ்ஷுக்கு பேர் என்ன? இன்ஸ்டன்ட்டு சேமியா சேவரி அப்படி தான் சொல்கிறது. இது பார்த்தீங்கன்னா ஃபைனலாக பாருங்களேன் இதோட அவுட்கம் எப்படி இருக்கும்னு. இது உருண்டை உருண்டையாக வருமா? எப்படி வரும் பாருங்கள், ஃபைனல் அவுட்கம் எப்படி வருதுன்னு பாருங்க. இப்போ எல்லா சேமியாவையும் இந்த மாவில் பரட்டி எடுத்துட்டாச்சு, 2 மாவுலேயும். அடுத்தது இதை என்ன பண்ணுறோங்கிறத பார்ப்போம். இந்த தட்டில் இந்த பரட்டி வச்ச இந்த மாவோடு இருக்கிறத சலிச்சுக்கு போடும். கொஞ்சம் லைட்டாக சலிச்சுக்கோங்க, ஏன்னா இந்த மாவு எண்ணெயில் கோத்துக்காமல் இருக்கும். இப்போ பாருங்க, இது அடுப்பில் செய்ய போகிறேன் பாருங்க. இப்போ அடுப்பில் எண்ணெய் விட்டாச்சு, எண்ணெய் காஞ்சப்புறம் வறுக்க போகிறேன். சலிச்ச பிறகு இந்த சேமியாவை அப்படியே இது எண்ணெயில் போட்டுருங்க. மாவு தூள்லாம் இல்லாத போது இதில் போட்டு எடுத்துக்கணும், வறுத்து எடுத்துக்கணும். ஓரளவு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். பாருங்க, அடுத்த இடம் நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ ஓரளவு ப்ரௌன் ஆயிடுச்சு. நம்ம இதையும் எடுத்துட்டு போறோம். இப்போ 2 இடு எடுத்திருக்கேன்ல, அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் போடுறேன், 1/4 டீஸ்பூன் உப்பு போடுறேன். இதை முதல்ல கலந்துக்கலாம், அப்புறமா வேர்க்கடலையை அதோட வறுத்து போட போகிறேன் கடைசியில். அடுப்பு எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இப்போ எடுத்து வச்சிருக்கிற வேர்க்கடலையும் அதுல போடுறேன், மேலும் சுவை கூட்டுறதுக்காக அதோட வேர்க்கடலை போடுறேன். வேர்க்கடலையை பொரிச்சு எடுக்கலாம். கொஞ்ச நேரம் கழிச்சு இறக்கிறதுக்கு முன்னாடி வேர்க்கடலை ஓரளவு கருப்பட்ட உடனே வாசனைக்கு நான் வந்து கருவேப்பிலை வந்து போட்டிருக்கேன், கிள்ளி கருவேப்பிலை போடுறேன். இந்த கருவேப்பிலையை அதோட சேர்த்தோம்னா ருசியா இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வறுத்துட்டீங்க. இந்த வேர்க்கடலையை எடுத்துடலாம். இந்த வேர்க்கடலையோட இந்த கருவேப்பிலையும் சேர்ந்து நல்ல ஒரு மிக்சர் டேஸ்ட் கொடுக்கும், நல்லா இருக்கும். பண்ற ஈவினிங் ஸ்நாக்ஸ் குழந்தைகளும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை எனக்கு சொல்லுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமும் சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க. நேயர்களே மறக்காதீங்க லால் பம்கின் 1 2 3 சேனல் அதுல போடுறேன். வேற என்ன போடணும்? அதோட இன்னும் கொஞ்சம் மிளகாய் போட்டுக்கலாமா? இப்போ இந்த மிளகாய் கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்து அதோடய கலந்தே போட்டுடுறேன். இத குலுக்கினா ஈவனா ஸ்ப்ரெட் ஆயிடும். பாருங்க, அப்படியே மிக்சர் டேஸ்ட்ல அப்படியே இருக்கு பாருங்க, ஓமப்பொடி மாதிரியே இருக்கு பாருங்க. உங்களுக்கு குயிக் அண்ட் ஈஸியா செய்யலாம். ஈவன் வந்து வயசானவா கூட வந்து சாப்பிடலாம். இதை வயசானவாளுக்கு கொடுக்கும்போது வேர்க்கடலை எல்லாமே கூட செஞ்சு கொடுங்க, அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்க, முறுன்னு நல்லா இருக்கு. இது பார்க்கவே டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுவோமா? நல்லா கரகரன்ட்டு நல்லா இருக்கு. இன்னும் கொஞ்சம் உப்பு போடலாமா? போடுங்க. நல்லா கருவேப்பிலை வறுத்து போட்ட வாசனையோட ரொம்ப டேஸ்டாக இருக்கு. ஒரு அர்ஜென்ட் ஸ்நாக்ஸு நீங்கள் இந்த மாதிரி ஈவினிங்க்கு செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்கலாம், நீங்களும் சாப்பிடலாம். காரம் வேணான்னாலும் காரப்பொடி இல்லாமே பண்ணி வெறுமனையும் சாப்பிடலாம். காரம் உப்பு போட்டோன்னா நல்லா இருக்கு. நீங்களும் செய்து பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த பெல் பட்டனையும் நிறைய பேர் கிளிக் பண்ணாமல் இருக்கீங்க, அந்த பெல் பட்டனை அப்படியே கிளிக் பண்ணிங்க, சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். பாருங்கள் நேயர்களே, கஷ்டப்பட்டு மாவை மிஷினில் அரைச்சின்னு வந்து கை வலிக்க மிஷினில் இந்த கைப்பிடி நாழியில் போட்டு பிழிஞ்சு கஷ்டப்படாமல் ஈஸியாக குயிக்காக பண்ணிடலாம். கொஞ்சம் பொறுமையாக பண்ணோம்னா ஈஸியாக ரொம்ப நல்லா வரும். இதே மாதிரி இருக்கிற இந்த ஸ்நாக்ஸ், இது மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஃபாலோயிங் வீடியோவில் சொல்கிறேன். இதை பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். கரகர முறுமுறு ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிட்டு வாங்க சாப்பிடலாம். இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியாக செய்த இந்த ஸ்நாக்ஸை எல்லாரும் செஞ்சு பாருங்கள். நன்றி, நண்பர்களே. இந்த தருணத்திலே மகிழ்ச்சியான ஒன்றை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். நமது சேனல் ஆரம்பித்து 6 மாதம் கடந்த நிலையிலே ஏறத்தாழ 75 ரெசிபிகளை நாங்கள்
வழங்கி இருக்கின்றோம். அந்த 75 ரெசிபிகளை பார்த்து இந்த 6 மாதத்திலே 1300 நண்பர்கள் நமது சேனலிலே இணைந்திருக்கின்றார்கள், சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்றார்கள். நமது நண்பர்கள் அனைவருக்கும் இந்த தருணத்திலே நன்றியினை தெரிவித்துக் கொண்டு மேலும் மேலும் உங்கள் கருத்துக்களை வரவேற்கின்றோம் என்று கூறி அடுத்த வாரம் ஒரு புதுமையான ரெசிபியிலே உங்களை சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.